அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தொடர் மீன்வெட்டால் விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்த போது தொடர் மின்வெட்டால் விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். விடம் பேசலாம். வணக்கம் லாவண்யா, இந்த செய்தியாளர் சந்திப்பு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்மு. தொடர் மின்வெட்டால் விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளது எனவும் தமிழக அரசு உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக நிலவி வரும் மின்வெட்டு காரணமாக விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள பயிர்களுக்கு போதிய நீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் இதன் விளைவாக பயிர்கள் வாடியதால் விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பையும் வேதனையும் சந்தித்து வருகின்றனர் எனவும் விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட கடன் தள்ளுபடி முழுமையாக செயல்படுத்தப்படாதது ஒரு புறம் இருக்க உள்ளது. மின்வெட்டால் விவசாயிகள் பாதிக்கப்படுவது மறுபுறம் இருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். குரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு இரு பக்கமும் இடி என்பது போல் விவசாயிகளினுடைய நிலைமை பரிதாபமாக மாறியுள்ளது என அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தி கேட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.